வணக்கம் குழந்தைகளே, நல்லா இருக்கீங்களா? இதுவரைக்கும் காலங்காட்டும் கருவிகளில் நாட்காட்டியை பற்றி பார்த்தோம். இப்போ கடிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கடிகாரம் இப்பொழுதைய நேரம் என்ன என்று காட்டுகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் இருக்கின்றன. அதில் 12 மணி நேரம் பகற்பொழுது, 12 மணி நேரம் இரவு பொழுது. அதனால தான் கடிகாரத்தில் 1லிருந்து 12 வரைக்கும் எண்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு எண் 1 மணி நேரத்தை குறிக்குது. கடிகாரங்கள் சுவர் கடிகாரம், மேஜை கடிகாரம், கை கடிகாரம் என அவை இருக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களில் இருக்கின்றன. கடிகாரங்கள் தாம் இருக்கிற இடத்திற்கு அழகு கூட்டினாலும் அவற்றுடைய முதன்மை நோக்கம் அழகூட்டுதல் இல்லை, நேரத்தை காட்டுவதுதான், நேரத்தை நினைவூட்டுவதுதான் கடிகாரத்தின் முதன்மையான நோக்கம். இந்த கடிகாரத்தை நாம் பயன்படுத்தாவிட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? கடிகாரத்தை பயன்படுத்தாவிட்டால் இப்பொழுதைய நேரம் என்னவென்று தெரியாது. இப்பொழுதைய நேரம் என்னவென்று தெரியாவிட்டால் பேருந்து நிலையத்திற்கோ பள்ளிக்கூடத்திற்கோ நம்மால் சரியான நேரத்திற்கு போக முடியாது. ஒரு செயலை உரிய நேரத்தில் செய்ய முடியாது. எடுத்துக்காட்டாக 4 மணிக்கு விளையாடப் போக வேண்டும் என்றால் மணி எப்பொழுது 4 ஆகிறது என்று நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு கடிகாரம் உதவுகிறது. ஒரு செயலை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க தற்பொழுதைய வேகமே போதுமா அல்லது இன்னும் வேகமாக செய்ய வேண்டுமா என்று கணக்கிட முடியாது. எடுத்துக்காட்டாக தேர்வறையில் உட்கார்ந்து நீங்கள் தேர்வு எழுதுகிற பொழுது தேர்வு முடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதுவதற்கு இப்பொழுதைய வேகமே போதுமா அல்லது இன்னும் விரைவாக எழுத வேண்டுமா என்று தீர்மானிக்க முடியும். எனவேதான் பழங்காலம் தொட்டே கடிகாரத்தை பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்தி வருகிறோம். கடிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? கடிகாரத்தை அலங்கார பொருளாக மட்டும் பார்க்காமல் அளவிடும் கருவியாகவும் பயன்படுத்த வேண்டும்.